ஆரம்பிக்கலாம். Good morning friends, இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா environmental engineering and pollution controlல design of sewer டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா sanitary engineering உடைய பேசிக்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம். சரிங்களா? அதாவது டெஃபினிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். மேன் ஹோல்னா என்ன, மினிமம் டயாமீட்டர் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கணும், சீவர் பைப்னா என்ன, சுல்லேஜ்னா என்ன, சீவரேஜ் அப்படின்னா என்ன, ரப்பீஸ், கார்பேஜ் அண்டு ஹியூமன் எக்ஸ்டீட்டா, இன்ஃபில்ட்ரேஷன், எக்ஸ்ஃபில்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி நமக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கணும். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் ஆஃப் சீவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஓகே, அடுத்து இந்த ஸ்ட்ரீட் இன்லெட் கல்லி ட்ராப் வாட்டர் சீலண்ட் ஹைட் 50 சென்டிமீட்டர் அண்ட் 60 சென்டிமீட்டர் அந்த ட்ரங்க் பைப் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டம் ஆஃப் தி மேன் ஹோல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ், இப்போ நம்ம போகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் சீவர். வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். கம்பல்சரி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாபிக் தான், பட் கம்பல்சரி இதில் இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. சரிங்களா? எஸ், போகலாங்களா? ஃபர்ஸ்ட் டிசைன் ஆஃப் சீவர். இங்கே டிசைன் ஆஃப் சீவர் அப்படின்னாவே எதை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, டிசைன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே டிஸ்சார்ஜ், வெலாசிட்டி, ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்போ டிசைன் அப்படின்னாவே டயாமீட்டர் ஆஃப் தி சீவர் என்ன, ஓகேங்களா, டயாமீட்டர் ஆஃப் தி சீவர் என்ன சொல்லுங்க, அதுதான் வந்து டிசைன் ஆஃப் சீவர் அப்படின்னு சைஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் டிசைன் ஆஃப் சீவரோட மெயின் கான்செப்ட். இப்போ இதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ராலிக் ஈக்குவலண்ட் செக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இது ஹைட்ராலிக் ஈக்குவலண்ட் அப்படின்னு என்னன்னா டிஸ்சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதாவது இது ஒரு இன்லெட்னு வச்சுக்கோங்க, இன்லெட். ஓகே, இன்லெட். ஸோ இப்போ இந்த இன்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பைப்போட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இன்லெட். செகண்ட் இன்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு ஸ்டாண்ட் பை இன்லெட்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் இன்லெட் வந்து ஸ்டாண்ட் பை இன்லெட். இப்போ இதில் வந்து டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? செக்ஷன் இஸ் ஹைட்ராலிக் ஈக்குவலன்ட் செக்ஷன். அப்போ டிஸ்சார்ஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டிஸ்சார்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ அதர்வைஸ் இல்லை என்ன பண்ணலாம், இதனுடைய செக்ஷனை வந்து மாற்றிடுவாங்க, கிராஸ் செக்ஷன் வந்து மாற்றிடுவாங்க. ஓகேங்களா? ஹைட்ராலிக் ஈக்குவலன்ட் செக்ஷன் ஒரு ரெக்டாங்குலர் ஸ்கொயர், அப்போ இதனுடைய சைஸ் என்ன அப்படி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைஸை கொடுத்துட்டு டிஸ்சார்ஜ் கேட்கலாம், டிஸ்சார்ஜை கொடுத்துட்டு சைஸ் கேட்கலாம். சரிங்களா? பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் hydraulically equivalent section means discharge is constant, discharge is same for any section. சரிங்களா? இதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ டிஸ்சார்ஜ் Q equal to area into velocity நமக்கு தெரியும். ஏரியா in terms of meter square, meter per second, so meter cube per second. velocity V equal to C into root of mi, chassis formula நமக்கு ஆல்ரெடி படிச்சாச்சு. சரிங்களா? C for chassis constant 60 to 90 அந்த ரேஞ்ச் வந்துட்டு இருக்கும். M for hydraulic mean depth, area divided by weighted perimeter, I for hydraulic gradient அப்படின்னா ஸ்லோப். ஓகேங்களா? பெட் ஸ்லோப். ஓகேங்களா? பெட் ஸ்லோப். I for hydraulic gradient or பெட் ஸ்லோப் ரெண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்போ எம்மோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா டிவைடட் பை 8 பெரிமீட்டர் தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா மேனிங்ஸ் ஃபார்முலா. ஸோ சேம் ஃபார்முலா, வெலாசிட்டி V is equal to 1/n into m power 2/3 I power half அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? என்னன்றது நமக்கு இந்த இடத்துல மேனிங்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆர் மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். நம்ம கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு 0.01 0.015 நமக்கு வரும். இதோட ரிலேஷன் நமக்கு தெரியுங்களா? C is equal to 1/n into m power 1/6, F equal to 8g/c². இந்த ரெண்டு ரிலேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன் இது. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸோ இது வந்து செசிஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாஸ் என்னன்னா குட்டஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஃபார்முலா? குட்டஸ் ஃபார்முலா. குட்டஸ் KUTTERS அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 23 + 0.00155/i + 1/n டிவைடட் பை 1 + ஹோல் பிராக்கெட். ஓகேங்களா? 1 + ஹோல் பிராக்கெட் 23 + 0.00155i ஹோல் பிராக்கெட் அகைன் க்ளோஸ்டு பிராக்கெட் n டிவைடட் பை ரூட் ஆஃப் R அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அதை டேரெக்டாக அந்த ஃபார்முலா கேட்டாலும் நமக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? பேசின்ஸ் ஃபார்முலா ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த பேசின்ஸ் ஃபார்முலா வந்து 1 மார்க் கொஸ்டின் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. TNPSC தான் கேட்டிருக்காங்க. பேசின்ஸ் ஃபார்முலா 157. டேரெக்டாக நீங்கள் 157 வச்சுக்க, பாயிண்ட்ஸ் விட்டுருங்க. 157 டிவைட் பை 18 + k/√r அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 157.6 157 டிவைடட் பை 1.8. ஓகேங்களா? 1.8 k/√r அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ்,
ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆர்ன்றது ஹைட்ராலிக் மீன் டெப்த், கே ஃபார் இஸ் பாசிங் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃபார்முலா போடுற மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்ப் அண்ட் பெர்ச் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஸோ சேம் அப்படி நம்ம மேனிங்ஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா எழுதணுமோ மேனிங்ஸ் ஃபார்முலா சேம் தான். வெலாசிட்டி v = 1/n × m^2/3. இந்த என்னோட வேல்யூ அவர் அஷ்யூம் பண்ணிட்டார். என்னென்ன அஷ்யூம் பண்ணா 0.012ன்னு அஷ்யூம் பண்ணிட்டார். யார்? கிரிம்ப் அண்ட் பெர்ஜ்ன்றவர் அஷ்யூம் பண்ணிட்டாங்க. அப்போ அதோட வேல்யூ நமக்கு என்ன 83.5 நமக்கு வரும். அதாவது 1/012 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 83.5 நமக்கு வருது. சரிங்களா? அப்போ 83.5 டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ வெலாசிட்டி இதுதான் நம்மளோட கிரிம்ப்ஸ் அண்ட் பெர்ஜ் ஃபார்முலாவுடைய டைரக்ட் ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? ஃபார்முலானா இது நமக்கு 83.5 m^2/3 I⁻r இதுதான் நமக்கு ஃபார்முலா. சேம் மேனிங்ஸ் ஃபார்முலா. என்னோட வேலையை ஒரு அஷ்யூம் பண்ணிட்டு 0.012 நீங்கள் டேரெக்டாக 0.012 போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான். பட் இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ், பிகாஸ் 0.012 நமக்கு வித்தவுட் கால்குலேட்டர் நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. எதுக்கு அப்படின்னா செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் பை செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி அப்படின்னா, ஸோ த மினிமம் வெலாசிட்டி, இட் இஸ் நாட் மேக்ஸிமம் வெலாசிட்டி. வேர்ட் ரொம்ப முக்கியம். சாரி. ஓகே, ஸோ the minimum velocity required to removal of all the settling particles அப்படின்னு சொல்கிறோம். all the settling particles, அதாவது இதுதான் நமக்கு ஒரு பைப்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதனோட நம்ம கிரேடியன்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இங்கேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சீவேஜ் அப்படின்னா நமக்கு என்ன 0.01 சம் ஸ்லட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் செட்டில் ஆகுமா பார்ட்டிகல்ஸு. இது என்ன பண்ணும், ஃப்ளோலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடிச்சுட்டு போயிடணும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஃபார் செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளோலேயே தண்ணி ஃப்ளோ ஒரு டைரக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபோர்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகணும். ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? எஸ், ஸோ அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை அடிச்சுட்டு போகணும். அதுக்கு பேர் செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி. த மினிமம் வெலாசிட்டி ரெக்யூர்டு ரிமூவல் ஆஃப் ஆல் தி செடிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி ஆல்வேஸ் செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி நாட் கிரேட்டர் தென் மினிமம் வெலாசிட்டி. ஓகேங்களா? மினிமம் வெலாசிட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இந்த ஃப்ளோவோடைய இந்த பைப்புக்கு நம்ம ஒரு வெலாசிட்டி கொடுத்துருப்போமா, அந்த வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி நமக்கு என்ன இப்போ நாட் கிரேட்டர் தென் மினிமம் வெலாசிட்டி. ஓகேங்களா? பைப் ஃப்ளோ வெலாசிட்டி கூட வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன மீனிங்கு, நாட் கிரேட்டர் தென் மீன்ஸ் மினிமம் வெலாசிட்டி தான் நமக்கு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கணும் மீனிங் நமக்கு. சரிங்களா? செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி நாட் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஒரு வெலாசிட்டி வந்து செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், இது மினிமம் வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்போ மினிமம் வெலாசிட்டி அப்படிங்கும்போது இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா எரோஷன் நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் நடக்கும், அரிச்சிடும் நமக்கு. சரிங்களா? எஸ், என்ன நடக்கும், எரோஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இதில் நமக்கு என்னவோ அரிக்க ஆரம்பிச்சிடும் பைப்பெல்லாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ நமக்கு என்னவோ மெட்டீரியல் டேமேஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ், இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டினா என்ன, த ஷீல்டு ஃபார்முலா. செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி should not greater than minimum velocity. அப்போ போலாங்களா? ஷீல்டு ஃபார்முலா யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் தி செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி ஆஃப் தி பைப் இன் சீவேஜ். அப்போ செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி Vs is equal to under the square root of 8k divided by f gd into g minus 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 8k divided by f gd into g minus f. fன்றதுல ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் மீன் பண்ணது, kன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. ஓகேங்களா? அது எல்லாமே கொடுத்துருவாங்க. g, ஓகே, செல்ஃப் கிளீனிங் ஷீல்டு ஃபார்முடைய செல்ஃப் கிளீனிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. g ஃபார் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, d டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், gன்றது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செல்ஃப் கிளீனிங் 0.9 மீட்டர் per செகண்ட்ஸ் முடிச்சிருப்போம். எங்கே படிச்சிருக்கோம்? எஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா சைஃபனில் நான் படிச்சோம், இன்வெர்டட் சைஃபனில் படிச்சிருப்போம். பிகாஸ் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா சைஃபன், நமக்கு இன்வெர்டட் சைஃபன், ஆன்டி சைஃபன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல டவுனில் இருக்குன்னா நமக்கு இன்னும் ப்ரெஷர் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எவ்வளோனா 0.9 மீட்டர் per செகண்ட்ஸ். அவங்க சொல்லிடுவாங்க இன்வெர்டட் சைஃபன் அப்படிங்கும்போது 0.9 மீட்டர் per செகண்ட்ஸ். ஜென்ரலாக செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி ஆஸ் பர் தி ஷீல்டு ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.75 மீட்டர் per செகண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான
கொஸ்டின் இது சரிங்களா எஸ் ஸோ இப்போ இந்த கே கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஃபார்முலா இதெல்லாம் கேட்டதில் சர்ச் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கே ஈக்குவல் டு 1 மைனஸ் என் இன்ட்டு சைன் டீட்டா சைன் டீட்டான்னு இந்த ஆங்கிள் ஆஃப் லேயிங் ஓகே இந்த ஆங்கிள் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ அதெல்லாமே கொடுத்துருவாங்க என்னன்றது போரோசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் போரோசிட்டி நமக்கு தெரியுங்களா வால்யூம் ஆஃப் வாய்ஸ் டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எஸ் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்போ இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன பர்பஸ் அப்படின்னா இந்த வெலாசிட்டி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நமக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் இதை விட அதிகமாக போயிடக்கூடாது அப்போ போனால் என்ன நடக்கும் ஸ்கோரிங் நடக்கும் ஓகேங்க ஸ்கோரிங் நடக்கும் அப்படின்னா நமக்கு என்ன அரிக்கும் அந்த பைப்பை சரிங்களா அரித்து எடுத்துரும் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவாய்டிங் ஸ்கோரிங் ஆஃப் தி பைப் இந்த ஸ்டேட்மெண்ட்டே கேட்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொஸ்டினை கேட்பாங்க செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி எதுக்கு டு ரிமூவ் தி ஆல் தி செட்டிலிங் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் minimum velocity required to remove all the settling particles maximum velocity எதுக்கு to avoid the scoring of the pipe அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ maximum velocity எவ்வளோ இருக்கணும் 1.8 to 3 meter per second இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் எதில் படிச்சிருக்கோம் பேக் வாஷிங்கில் 1.8 to 2.4 meter per second படிச்சிருக்கோம் பேக் வாஷிங் வெலாசிட்டி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு maximum velocity to avoid the scoring of the pipe 1.8 to 2.3 sorry 1.8 to 3 meter per second this is general ஓகேங்களா இது ஜென்ரல் எந்த பைப்புன்னு மென்ஷன் பண்ணல இது ஜென்ரல் இது இப்போ ஒரு இங்கே கேஸ்ட் அயன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2.5 to 4.5 meter per seconds ஓகேங்களா 2.5 to 4.5 meter per second ஆர்சிசி பைப் இருந்துச்சுன்னா 2.5 to 3 meter per seconds இது ஏன் வந்து ஆர்சிசி பைப் கம்மியாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ ரஃப் ஆர்சிசி பைப் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் கேஸ்ட் அயன் வந்து சாஃப்டாக இருக்கும் சரிங்களா அது இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக பிரிட்டில் பர்ஃபெக்ட்லி பிரிட்டில் இதுவும் நமக்கு பிரிட்டில் தான் பட் இஸ் ரெயின்ஃபோர்ஸ்ட் ஓகேங்களா எஸ் பிரிட்டில் வித் இது பிரிட்டில் வித் டக்டைல் ப்ராப்பர்ட்டி நமக்கு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அது இல்லாமல் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத் வித் ஹார்டாக இருக்கிறதுனால கேஸ்ட் அயன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் 2.5 to ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ரெண்டுமே சரிங்களா 2.5 to 4.5 மீட்டர் per second இது 2.5 to 3 மீட்டர் per second ஃபார் ஆர்சிசி பைப் சரிங்களா ஸோ இதுலேருந்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஃபார்முலா கேட்டது கிடையாது ஷீல்டு ஃபார்முலா மினிமம் வெலாசிட்டி என்ன 0.75 மீட்டர் per second செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டினா என்னென்னு கேட்டிருக்காங்க அவாய்ட் தி ஸ்கோரிங்க்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும் 1.8 to 2.4 மீட்டர் per second நெக்ஸ்ட் இந்த கேஸ்ட் அயன் 2.5 to 4.5 ஆர்சிசி இஸ் 2.5 to 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எஸ் இப்போ இது கம்மியாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கேஸ்ட் அயனுக்கு அதிகமாக இருக்கும் ஆர்சிசி அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் 2.5 to 3 2.5 to 4.5 ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் போகிறாங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் சீவர் தான் நம்ம இப்போ தான் வரோம் டிசைன் ஆஃப் சீவருக்கு இப்போ தான் வரோம் நம்ம ஸோ இந்த டிசைன் ஆஃப் சீவரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டீட்டா மைனஸ் சைன் 2 டீட்டா டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா திஸ் இஸ் ஃபார் ஏரியா சரிங்களா ஏரியா வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா நம்ம வெலாசிட்டிக்கு பார்ஷியல் ஃப்ளோ கிடையாது இது வந்து மேக்ஸிமம் எக்கனாமிக்கல் செக்ஷன் படிச்சிருப்போம் சரிங்களா வெலாசிட்டி நம்ம ஃப்ளோவுக்கு நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா 0.3 டி ஃபார் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அண்ட் 154 ஆங்கிள் ஃபார் பார்ஷியலி ஃப்ளோக்கு மேக்ஸிமம் இருக்கும் டிஸ்சார்ஜ் மேக்ஸிமம் இருக்கும்போது 128 அப்படிங்கும்போது வெலாசிட்டி நமக்கு இருக்கும் சரிங்களா எஸ் 0.85 அண்ட் 0.95 டெப்த் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் நம்ம படிச்சிருப்போம் இப்போ என்ன நமக்கு பார்ஷியலி ஃப்ளோ சம் ஆங்கிள் கொடுத்துட்றாங்க அப்போ டெப்த் ஆஃப் ஃப்ளோ எங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் ஏரியாவுக்கும் ஒரிஜினல் ஏரியாவுக்கும் இப்போ ஆக்சுவல் ஏரியாவுக்கும் என்ன ரேஷியோ பெரிமீட்டருக்கு என்ன ரேஷியோ ஓகேங்களா வெலாசிட்டிக்கு என்ன ரேஷியோ அப்படின்றது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கம்பல்சரி கேட்பாங்க இல்லை இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் கம்பல்சரி 2 மார்க் இதில் கேட்டுகிட்டே இருப்பாங்க இது வரலும் டிஎன்பிசி டிஆர்பி வந்து ஒன்லி ஃபார்முலா மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸில் எல்லாத்தையும் மாற்றணும் ஓகேங்களா டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க ரேடியன்ஸில் சில பேஸில் மாற்ற வேண்டியதாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நமக்கு கால்குலேட்டர் கம்பல்சரி அப்படின்றதுனால இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேட்குறது ஒன்லி ஃபார்முலாஸ் மட்டும் தான் பட் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கேட்பாங்க போலாங்களா எஸ் சர்க்குலர் பைப் ஓகேங்களா சர்க்குலர் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆக்சுவலாக 3 கேஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா fully flow ஓகேங்க the flow is fully இருக்குங்களா எஸ் flow is off and partially flow ஓகேங்களா flow is partial flow அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்க்குலர் பைப் வித் பார்ஷியல் ஃப்ளோ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே எஸ் இதை நமக்கு ஒரு சர்க்குலர் பைப் ஓகே ஸோ இதோட டயாமீட்டர் கேபிட்டல் டி தான் வந்து நமக்கு டயாமீட்டர் ஸ்மால் டின்றது டெப்த் ஆஃப் ஃப்ளோ இட் இஸ் டெப்த் ஆஃப் ஃப்ளோ இஸ் ஆஃபாக இருக்கலாம் அடுத்தது நான் ஃபுல்லாக இருக்கலாம் ஆர் அதர்வைஸ் சம் ஆங்கிள் சம் ஹைட் வந்து அதாவது
டயாமீட்டரை விட ஓகேங்களா அந்த ரேடியஸை விட கம்மியாக இருக்கலாம். அதை நமக்கு டெப்த் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ இந்த கான்டாக்ட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் நமக்கு வேணும். இந்த ஆங்கிளில் பாய் தான் நம்ம எடுத்துக்குவோம். θ/2ன்னு சொல்லுவோம் சரிங்களா. θ/2 ஓகே எஸ் போகலாங்களா. அப்போ டெப்த் ஆஃப் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டெரிவேஷன் நம்ம கேட்க போகிறதும் இல்லை. டேரெக்டாக ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் ஓகேங்களா. ஸோ அப்போ டெப்த் ஆஃப் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு d/2 ஓகேங்களா டயாமீட்டர் டிவைட் பை 2 இன்ட்டு 1 - cos θ/2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். cos θ/2 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டெப்த் ஆஃப் ஃப்ளோக்கும் டயாமீட்டருக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. 1 - cos θ/2 அப்படின்னு சொல்லலாம். θ/2 சரிங்களா. 90 டிகிரி கொடுத்தாங்கன்னா 45 டிகிரி. இதே கொஸ்டின் கூட கேட்கலாம். வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி டெப்த் ஆஃப் ஃப்ளோ டு டயாமீட்டர் ஆஃப் தி partially flow circular pipe? ஓகே த θ வேல்யூ இஸ் 90 டிகிரி. நீங்கள் θ வேல்யூ 90 டிகிரின்னு இந்த 90 டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஃப் இங்கே θ/2 45 டிகிரி. cos 45 வந்து 1/√2. 1/√2 எப்படி நமக்கு 1.44 ஸோ 0.717 வைக்கலாம் சரிங்களா. 0.7 வச்சுக்கோங்க. அப்போ 1 - 0.7 0.3 தான் நமக்கு ஆன்சர். அப்போ d/d ஓகேங்களா டெப்த் ஆஃப் ஃப்ளோக்கும் டயாமீட்டருக்குள்ள ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.3 அப்படிங்கும்போது 90 டிகிரி அப்படின்னு மீன் பண்ணுது சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின் இது சரிங்களா. எஸ் ஸோ இந்த பார்ஷியலி ஆஃப் ஃப்ளோ ஆர் மெயின் பாயிண்ட் ஓகே இது பார்ஷியலி ஃப்ளோவா இல்லை ஆஃப் ஃப்ளோவா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணால் அதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட். ஓகே இங்கே வந்து ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம் டேரெக்டாக நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. டயாமீட்டர் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கும்போது d/2 வந்து d/2 தான். டெப்த் ஆஃப் ஃப்ளோ ஈக்குவல் டயாமீட்டர் d/2 முடிஞ்சிருச்சு. ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கும்போது எனக்கு என்னது இது 1 மீட்டர் அப்படிங்கும்போது இதில் 0.5 மீட்டர் வந்திருக்கும் நமக்கு. அப்போ ஏரியா கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க d²/8ன்னு போடுவீங்க. வெட்டட் பெரிமீட்டர் d/2ன்னு போட்டுக்குவீங்க. சேம் ஆல்ரெடி நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்ன படிச்சோமோ அதே தான் நமக்கு ஓகேங்களா. எஸ் இப்போ நமக்கு வரக்கூடிய ஸ்மால் ஏரியா அதாவது பார்ஷியல் ஃப்ளோ வரக்கூடிய ஏரியாவுக்கும் கேபிட்டல் ஒரிஜினல் ஏரியா d²/4க்கு என்ன ரேஷியோ அப்படின்னா θ/360 - sin θ/2π ஓகேங்களா. எப்படி நான் வச்சுக்கிங்க அப்படின்னா இங்கே θ வந்துச்சுன்னா இந்த இடத்துல 360 வரும். இந்த இடத்துல sin θ வந்து வெறும் 2π தான் வரும். ஒருவேளை இந்த இடத்துல 360 sin θ வந்துச்சுன்னா இந்த இடத்துல 2π நமக்கு வரும். இந்த இடத்துல 1 வந்துச்சுன்னா எதுவுமே நமக்கு வராதுன்னு தான் மீனிங் ஓகேங்களா. இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும். அப்போ ஏரியா அப்படின்றது ஃபுல்லி ஏரியா d²/4 ஓகேங்களா. அப்போ θ/360 - sin θ/2π ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் போலுங்களா. இப்போ வெட்டட் பெரிமீட்டர் பார்ஷியல் ஃப்ளோ டு ஃபுல்லி ஃப்ளோ அப்படிங்கும்போது θ/360 கரெக்ட் அவ்வளோதான் முடிஞ்சது. θ/360 இப்போ θ 90 டிகிரி கொடுத்துருவாங்கன்னா இது 90 இது நமக்கு என்ன 4 அப்போது ஒரு 4 36 1/4 அப்போ இதனுடைய பெரிமீட்டர் வேல்யூ நமக்கு என்ன d அப்போ d/4 தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. இது நீங்கள் சம்மு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ ஹைட்ராலிக் மீன் டெப்த் பார்ஷியலி ஃப்ளோக்கும் ஃபுல்லி ஃப்ளோக்கும் ஹைட்ராலிக் மீன் டெப்த் ரேஷியோ என்னன்னு கேட்டாங்களா 1 - 360 sin θ/2π புரியுதுங்களா. 360க்கு 362π சரியாயிடுச்சு. இதில் பையன்றது 180 சரிங்களா. 360க்கு இது சரியாயிடுச்சு ப்ளஸ் இந்த θக்கு இந்த sin θ 1 - 360 sin θ/2π அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அங்கே வந்து θ/360 - sin θ/2π θ sin θ 2π ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 - எதுவுமே கிடையாது நமக்கு 1 - 360 sin θ/2π அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹைட்ராலிக் மீன் டெப்த் நமக்கு என்னது d/4 ஏரியா நமக்கு d²/4 ஃபுல்லி ஃப்ளோக்கு. அதனுடைய பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டட் பெரிமீட்டர் dd கேன்சல் இந்த d கேன்சல் பை கேன்சல் அப்போ d/4 நமக்கு கேன்சல். அப்போ ஆரோட வேல்யூ d/4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இப்போ வெலாசிட்டி ரேஷியோ பார்ஷியலி ஃப்ளோக்கும் ஃபுல்லி ஃப்ளோக்கும் வெலாசிட்டி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. இந்த கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. வெலாசிட்டிக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ வெலாசிட்டி v is equal to 1/n into m⁻2/3 I⁻². ஸோ இப்போ இதில் வேரியேஷன் ஆகிறது நமக்கு என்னது ஹைட்ராலிக் மீன் டெப்த். அப்போ ஹைட்ராலிக் மீன் டெப்த்துக்கு ரேஷியோ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். 1 minute. எஸ் ஓகே. ஸோ வெலாசிட்டி v is equal to 1/n into m⁻2/3 I⁻². இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூ பார்ஷியலி ஃப்ளோ இருந்தால் சரி ஃபுல்லி ஃப்ளோ இருந்தால் பைப்போடைய மெட்டீரியல் கோஎஃபிஷியன்ட் நமக்கு சேஞ்ச் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1/n வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ அப்போ இதை நம்ம வந்து பண்ணால் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். அப்போ இது கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் நமக்கு இருக்குது என்னென்னு பாருங்கள் ஹைட்ராலிக் மீன் டெப்த் 2/3 மட்டும்தான் நமக்கு. அப்போ ஹைட்ராலிக் மீன் டெப்த் 2/3 அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்ஷியலி ஃப்ளோ இது வந்து ஃபுல்லி ஃப்ளோ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்துக்கும் போது நமக்கு என்ன இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 - 360 sin θ/2π m மட்டும்தான் இருக்குது. இந்த எம்மோட வேல்யூ எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஹைட்ராலிக் மீன் டெப்த் 1/n அதாவது ஸ்மால் r / கேபிட்டல் R is equal to this one அதாவது
இந்த ஃபார்முலா r divided by capital R is equal to direct formula 1 minus 360 sin theta divided by 2 pi theta whole power 2 by 3 whole power 2 by 3. இதே மேனிங்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஹோல் பவர் ஆஃப்னு நமக்கு வரும். சரிங்களா, டிபெண்டிங் பண்ணி ரேஷியோ இல்லை நீங்கள் ரெண்டு வேலையும் அப்ளை பண்ணி எடுத்தாலும் நமக்கு என்ன சேம் வேல்யூ 1/0.012 இருக்குது. சரிங்களா, இதனோட வேல்யூ ஒன்று பண்ணால் 1 in 5000 கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக நமக்கு என்ன கேன்சல் தான் நமக்கு ஆகும். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், கான்ஸ்டன்ட் வேல்யூவில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். சரிங்களா, ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு வந்து இது v is equal to 1/n into m power 2/3. This is for based on Manning's formula. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் q, அதாவது பார்ஷியலி ஃப்ளோக்கும் ஃபுல்லி ஃப்ளோக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு பார்க்குறது. அப்போ டிஸ்சார்ஜ் q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. கரெக்டுங்களா, அப்போ ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்றது டிஸ்சார்ஜ், ஃபைனல் டிஸ்சார்ஜ் நமக்கு தெரியும், ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, ஃபுல்லி ஏரியா இன்ட்டு ஃபுல்லி வெலாசிட்டி நமக்கு தெரியும். இப்போ இந்த பார்ஷியலி ஃப்ளோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், ஏரியா அப்போ θ divided by 360 minus sin θ divided by 2 pi இன்ட்டு 1 by velocity. velocity நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி இருக்கு இல்லைங்களா, 1 by 360 sin θ divided by 2 pi theta, 2 pi theta சாரி எஸ் 2 pi theta பவர் 2/3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு இதோட ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு முடியுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறது டிஸ்சார்ஜ் q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, அந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசி ஏஇ அண்டு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா, இதே கேட் எக்ஸாம் நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா டேரெக்டாக அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, வேல்யூ கொடுத்துட்டு எங்களுக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லிவிடுவாங்க. சரிங்களா, எஸ். இப்போ பைப் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ஷியலி ஃப்ளோ. ஓகேங்களா, கேஸ் 1 நமக்கு முடிஞ்சது பார்ஷியலி ஃப்ளோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ளோக்கும் ஹாஃப் ஃப்ளோக்கும் என்ன வந்து ரேஷியோஸ், அதாவது டிஸ்சார்ஜ் ரேஷியோ என்ன, வெலாசிட்டி ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி நம்ம எதில் பார்த்துட்டோம், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் போட்டோம். ஜஸ்ட் இப்போ வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 கேஸ். ஒன் இஸ் ஃபுல்லி ஃப்ளோ அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆஃப் ஃப்ளோ, அனதர் ஒன் இஸ் பார்ஷியலி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பார்ஷியலி ஃப்ளோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது ஃபுல்லி ஃப்ளோ. இப்போ ஃபுல்லி ஃப்ளோக்கு பாருங்கள், ஃபுல் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளோ. ஃபுல்லி ஃப்ளோ அப்படிங்கும்போது டிஸ்சார்ஜ் q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அப்போது இதுவும் நமக்கு டிஸ்சார்ஜ் q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ ஏரியா நமக்கு என்ன வரும், பை d ஸ்கொயர்டு பை 4 r by r ஸ்கொயர். அடுத்து வந்து m இஸ் ஈக்குவல் டு ஹைட்ராலிக் மீன் டெப்த், அதாவது m இஸ் ஈக்குவல் டு ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஆர் ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எம்மோட வேல்யூ வந்து ஏரியா டிவைடட் பை வெட்டட் பெரிமீட்டர். வாட் இஸ் வெட்டட் பெரிமீட்டர், பை டி. அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ போடுங்க, d/4 நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா, எஸ். இப்போ இங்கே வாங்க, இப்போ வந்து இது வந்து ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ஷியலி ஹாஃப் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்ஷியலி ஹாஃப் ஃப்ளோன மீனிங் என்ன, அது ஆஃப் ஃப்ளோ தான் நமக்கு. கரெக்டுங்களா, எஸ். அப்போது பை டி ஸ்கொயர்டு பை 8 ஆஃப் அப்படிங்கும்போது நமக்கு இதில் பாதி பை ஆர் ஸ்கொயர்டு பை 2ன்னு போட்டாலும் நமக்கு கரெக்டு தான். எம்மோட வேல்யூ நமக்கு ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஏரியோட பை வெட்டட் பெரிமீட்டர். அப்போ ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், பை டி டிவைட் பை 2 நமக்கு வந்துடும். ஆஃப் ஆஃப் தி பெரிமீட்டர் நமக்கு பாதி பெரிமீட்டர் தான் வட்டத்தில். சரிங்களா, சர்க்கிளில் பாதி பெரிமீட்டர் பை டி டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், பை டி டிவைட் பை 2 ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கும்போது d/4. அப்போ மீனிங் என்ன பாருங்கள், ஹைட்ராலிக் மீன் டெப்த் போத் சேம் அப்படின்றோம். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், த பைப் வாட்டர் ஃப்ளோயிங் இன் டு தி சர்க்குலர் பைப். ஓகே, what is the ratio between the hydraulic mean depth fully flow to partially flow, so fully flow to half flow அப்படினா fully flow க்கு நமக்கு என்ன d/4, half flow க்கு நமக்கு என்ன d/4, ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தா 1. ஓகேங்களா, எஸ். இதுதான் நமக்கு ஆன்சர். அப்படி ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி நமக்கு என்ன வரும், 1 தான் நமக்கு வரும். சரிங்களா, இப்போ டிஸ்சார்ஜ் பாருங்கள், டிஸ்சார்ஜ் q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. இந்த இதில் வெலாசிட்டி நமக்கு கான்ஸ்டன்ட் ஆகிடும், 1 ஆகிடும். ஏன் என்ன ரீசன், டிஸ்சார்ஜ் q ஈக்குவல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1/n into m power 2/3 நமக்கு வருது, i power half. கரெக்டுங்களா, இப்போ இந்த எம்மோட வேல்யூ பாருங்கள், நமக்கு என்ன வரும், வெலாசிட்டி எடுக்கும்போது எம்மோட வேல்யூ எடுத்து நமக்கு இதுவும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ இதுவும் d/4. அப்போ 1 power 2/3, 1 power 2/3 இஸ் ஆல்வேஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். அப்போ q ஃபுல்லி ஃப்ளோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்குது நமக்கு. அப்போ பை டி ஸ்கொயர்டு பை 4 பை டி ஸ்கொயர்டு பை 8. அப்போ 8 மேலே வரும், கீழே 4. அப்போ 2 தான் நமக்கு வந்து ஆன்சர். ரைட்டுங்களா, எஸ். அப்போ ரேஷியோ ஆஃப் தி ஃபுல்லி ஃப்ளோ டு ஆஃப் ஃப்ளோக்கு வெலாசிட்டி டிஸ்சார்ஜ் என்னென்னு கேட்டாங்கன்னா 2, ஃபுல்லி ஃப்ளோக்கும் ஆஃப் ஃப்ளோக்கும் வெலாசிட்டி என்னென்னு கேட்டாங்கன்னா 1. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா, எஸ். இங்கே பாருங்கள், செக் ப்ராப்பர்லி fully flow and off flow case, sometimes they are given same case in different diameter. yes, அது முக்கியம் நமக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா fully flow ன்னு சொல்லிடுவாங்க, fully flow and off flow ன்னு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் fully flow அப்படிங்கும்போது எங்கள் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர், ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கும்போது டயாமீட்டர் 2 மாறுது. அப்போ நமக்கு என்ன ஆகும், டயாமீட்டர் போது ஏரியா மாறுது, நமக்கு ஏரியா சேஞ்ச் ஆகுது. இதில் பை டி ஸ்கொயர்டு பை 4, இது பை டி ஸ்கொயர்டு பை 8. அப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்டாங்கன்னா கேட்கும் போது கரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணுறாங்களா, ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா, எஸ். ஓகே.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஷியர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது என்னன்னா ஷியர் டவ் இஸ் ஈக்குவல் டு காமா இன்டூ எம்ஐ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இதில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டவ் காமா இன்டூ எம்ஐ. இப்போ ஒரு செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி வச்சு ரிலேட் பண்ண போகிறோம். இப்போ மீனிங் என்ன பண்ணுது அப்படின்னா 2 சீவர் லைன் 2 சீவர் லைன் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஷியர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ எப்படி வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் தி செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி நம்ம எஸ் ரிலேஷன் பிட்வீன் தி 2 செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி ஆஃப் தி சீவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? லெட் அஷ்யூம் டவ் மேக்ஸ் ஓகேங்களா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் காமா எம்ஐ இஸ் போத் சேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? டவ் இஸ் ஈக்குவல் டு காமா இன்டூ எம்ஐ. அப்போ ரெண்டோடைய ஷியர் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதனுடைய காமா எம்ஐ இதனுடைய காமா எம்ஐ ஈக்குவல். அப்போ காமன்றது யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் போத் சேமாக இருக்கும். எம்ஒன்றது ஹைட்ராலிக் மீன் டெப்த், இது டயாமீட்டர் சேஞ்ச் கூட இருக்கலாம், இதுவும் டயாமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். அப்போ M1 M2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ I1 இதனுடைய I வந்து வேறு மாதிரி இருக்கலாம், இதனுடைய ஹைட்ராலிக் டெப்த் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ அதுதான் ரிலேஷன். அப்போ M1/M2 is equal to I2/I1. இது ஒரு ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ் ஹியர் நமக்கு வந்து வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு self velocity directly proportional, actually here not directly proportional, velocity is constant here. ஓகேங்களா? velocity is constant அப்படின்ற மீனிங் தான் நம்ம எடுத்துக்கோம். ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஏன்னா பிகாஸ் ஆஃப் செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி இஸ் சேம் சொல்லணும் 2 சீவர் லைன் சேம் செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம மீன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் இப்போ வெலாசிட்டிக்கு ரேஷியோ எடுக்கிறோம். அப்போ V1/V2 இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கீங்களா? வெலாசிட்டி V is equal to 1/n into m power 1/6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெலாசிட்டி V is equal to 1/n into m, C is equal to S. C அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் 1/n into m power 1/6 ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல் பண்ணுறோம். சரிங்களா? ரெண்டு கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈக்குவல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் வந்தது. அப்போ 1/n இது n2 m1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் m1/n2 ஹோல் பவர் 1/6 பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாம் கேட்டதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் இஸ் வாட்னு சொல்லிட்டு. அப்போ டிஸ்சார்ஜ் நமக்கு என்ன வரும் பாருங்கள். டிஸ்சார்ஜ்ன்றது ஃபர்ஸ்ட் ஏரியா ஸ்மால் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் ஏரியா 1n2/n1 இந்த ஃபார்ம் அப்படிங்க வந்துச்சு. டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ அதை ஈக்குவல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ரிலேஷன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ வெலாசிட்டி செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஃபைண்ட் அவுட் தி ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஒன்று. அடுத்து வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ரிலேஷன் வச்சு எடுத்துக்கிறோம். இதோட மேனிங்ஸ் கோஎஃபிஷியன்ட்டையும் அண்டு செசிஸ் ஃபார்முலா ரெண்டு ஈக்குவல் பண்ணி நம்ம எடுக்கிறோம். டிஸ்சார்ஜ் ஆசிட்டி எப்பயும் போல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோன்னா டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி டிபெண்டிங் அப்போ தி டயாமீட்டர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே எப்படி பைப் போடலாம் போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் மேக்ஸிமம் பீக் ஹார்லி டிமாண்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி டிசைன் கெப்பாசிட்டி ஆஃப் சீவர் நம்ம பார்க்க போகிறோம். டிசைன் கெப்பாசிட்டி நீங்கள் இப்போ ஃபோர்காஸ்டிங்கே நம்ம கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் நம்ம வச்சுட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இதில் டொமஸ்டிக் பர்பஸில் அந்த டொமஸ்டிக் பர்பஸ்லேருந்து 80% நம்ம எடுத்துக்கணும்னு ஆல்ரெடி சொல்லி வச்சு. ட்ரை வெதர் ஃப்ளோ 80% நம்ம எடுத்துக்கிறோம். இதே வெட் வெதர் ஃப்ளோ என்ன பண்ணுவீங்க அதில் வந்து 20 to 25 டைம்ஸ் வெட் வெதர் ஃப்ளோ அப்படின்னு சொன்னோம். வெட் வெதர் ஃப்ளோக்கு ரீசன் என்ன ரெயின். ரெயின் எப்படி கண்டுபிடிப்பீங்க ரைஸ் ஃபார்முலா டிக்கன்ஸ் ஃபார்முலா ரேஷனல் ஃபார்முலா இங்கிலீஷ் ஃபார்முலா. ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப்லேயே தான் வந்துட்டு இருப்போம். சரிங்களா? எஸ் இப்போ டிசைன் கெப்பாசிட்டி ஆஃப் சீவர் நம்ம பார்க்குறோம். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் MDDன்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் 2 times ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் சொல்கிறோம். அங்கே என்ன சொல்லியிருப்போம் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1.8 times ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 11% வந்து அதிகம். சரிங்களா? 1% அதாவது 11% மோர் கம்பேர்ட் டு அவர் டொமஸ்டிக் பர்பஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 more கொஸ்டின் இது. ஓகேங்களா? டிசைன் கெப்பாசிட்டி ஆஃப் சீவர் ஆல்வேஸ் லெஸ் தென் தி டொமஸ்டிக் பர்பஸ் அப்படின்றோம். அது ட்ரூவா ஃபால்ஸ்? ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டுருவாங்க. இப்போ மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்ட் வந்து 1.5 times ஆஃப் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். இது சேம் தான். சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் பீக் ஹார்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 2.7 times ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் சொல்கிறோம். 1.5 times மேக்ஸிமம் பீக் ஹார்லி டிமாண்ட் ஆர் மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1.5 times ஆஃப் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் அங்கே என்ன படித்தோம் 1.8 times ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் படித்தோம். இது மல்டிப்ளை பண்ணால் 2.7 வரும். இப்போ பீக் ஹார்லி டிமாண்ட் இஸ் 3 times ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் நமக்கு வருது. சரிங்களா? ஸோ 11.1% அப்ராக்சிமேட்லி 11% இஸ் மோர் டிஸ்சார்ஜ் கம்பேர்ட் டு டொமஸ்டிக் சீவர். வை? பிகாஸ் ஆஃப் ரெயின் அப்படின்றோம். இந்த ரெயின் தான் நமக்கு வந்து ரெயின் அண்டு ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ் ரெயின் தான் நமக்கு அந்த ட்ரை வெதர் ஃப்ளோ வெட் வெதர் ஃப்ளோ பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ டியூ டு ரெயின் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல மோஸ்ட் ப்ரியாரிட்டி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமஸ்டிக் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டும் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல்னு படித்தோம். நிறைய இருக்குது.
சரிங்களா? அஃபெக்ட் பண்ணுறது நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் தான் நம்ம படிச்சிருப்போம். அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கெப்பாசிட்டி வந்து அந்த 11% ரீசன் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரெயின். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகிறோங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே எப்படி GOI ஃபார்முலா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 100 × √P அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, P in terms of 1000 போனால் ஆன்சர் வந்து கிலோ லிட்டரில் கிடைக்கும் இல்லைங்களா? எஸ் சாரி. ஸோ அப்போ Q max is equal to ஜெண்டர் ஃபார்முலா 18 + √P. ஓகேங்களா? √P divided by 4 + √P அப்படின்னு சொல்கிறோம். 18 + √P divided by 4 + √P இது நமக்கு ஜெண்டர் ஃபார்முலா. ஓகேங்களா? P in terms of 1000 போடுங்க, ஆன்சர் டிஸ்சார்ஜ் வந்து மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது டேரெக்டாக கேட்டுருவாங்க. சரிங்களா? ஜெண்டர் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஆஃப் டிஸ்சார்ஜ் இன் தி சீவேஜ் சிஸ்டம் கேட்டால் 18 + √P divided by 4 + √P அப்படின்னு சொல்லலாம். P in terms of population 1000ல் அப்ளை பண்ணணும். சரிங்களா? P is the population in terms of 1000ல் கொடுங்க. நெக்ஸ்ட் டிசைன் ஆஃப் சீவர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டிசைன் ஆஃப் சீவர். இப்போ இந்த சீவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லி ஃப்ளோ டிசைன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். 50 to 75% தான் பண்ணுவோம். எவ்வளோ பண்ணுவோம்? 50 to 75% தான் பண்ணுறோம். அப்போ என்ன ரீசன்? ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஃபுல்லி ஃப்ளோன்னு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்னென்னா ஒரு கேப் இருக்காது. நமக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஃபவுல் கேஸஸ் ஃபார்ம் ஆகும், பிளாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃப்ளாக்குலேஷன் நமக்கு நடக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே, ஃப்ளாக்குலேஷன் மீனிங் என்ன சொல்லணும்னா, ஃப்ளாக்குலேஷனோட மிக்சிங் நம்ம சொல்லிக்கலாம். டேக் ஃப்ளாக்குலேஷன் அண்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூவாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ரீசன். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாக்குலேஷன் நமக்கு நடக்கும். ஃப்ளாக்குலேஷன் சொல்கிறத விட இந்த இடத்துல என்ன சொல்கிறது, நமக்கு ப்ராப்பராக மிக்சிங் நம்ம சொல்லிக்கலாம். டேக் ஃப்ளாக்குலேஷன் ஓகே, ஃப்ளாக்குலேஷன் சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே, ஃப்ளாக்குலேஷன் அண்டு ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சரி இது நமக்கு வந்து தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஸ்லட்ஜ், இது நமக்குன்னா ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ. ஓகேங்களா? ஈஸியாக நமக்கு ஃப்ளோ ஓகே, மெயின் திங்கும் நமக்கு ஃப்ளோ தான். ஓகேங்களா? வித் அந்த மூவிங் வித் சம் மிக்சிங் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். 50 to 73/4 ஆஃப் ஃபுல் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஒய் டேக்கிங் ஃப்ளாக்குலேஷன் அண்டு ஃப்ளோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். அப்போ மினிமம் டிஸ்சார்ஜ் எவ்வளோ இருக்கணும்? ஓகேங்களா? ஒரு சீவேஜ் அப்படிங்கும்போது அதில் மினிமம் 1/8 ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட், அதாவது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/8 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். அது வந்து டொமஸ்டிக்கில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் சொல்கிறேன். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் 2 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் பேஸ்ட் ஆன் தி செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி அண்ட் ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? அப்போ இது என்ன செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி எதுக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் இங்கே சொன்னீங்க? ஏன்னா அந்த வெலாசிட்டி விட நம்ம மினிமம் வெலாசிட்டி போயிடக்கூடாது. அப்போ ஒருவேளை வெலாசிட்டி அதிகமாக போச்சுன்னா அது நமக்கு என்ன இருக்கும்? ஸ்கவரிங், பைப் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்கவரிங் நமக்கு நடக்கும். சரிங்களா? அப்போ டிஸ்சார்ஜஸ் மினிமம் டிஸ்சார்ஜ் வந்து 1/3 ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் and it is depending upon the two condition. One is self cleaning velocity and tractive force. அந்த அடிச்சிட்டு போற ஃபோர்ஸ் தான் tractive force அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? எஸ். செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி எவ்வளோ படித்தோம்? 0.75 m/s. மேக்ஸிமம் வெலாசிட்டி 1.8 to 3 m/s அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. ஸோ டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்னங்க? டைம் ஆஃப் என்ட்ரி ப்ளஸ் டைம் ஆஃப் ஃப்ளோ, அவ்வளோதான். இது சமேஷன் வேல்யூ ஆஃப் தி டைம் ஆஃப் இன்லெட். ஓகேங்களா? டைம் ஆஃப் இன்லெட் இன் என்ட்ரி, டைம் ஆஃப் என்ட்ரி இன் இன்லெட் ப்ளஸ் சேனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த இன்லெட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்குது, ப்ளஸ் அந்த சேனல் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு, ஃப்ளோ ஆகி அந்த அவுட்லெட் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஃப்ளோ தான். இது ஒரு 5 மீட்டர் சேனல் அப்படிங்கும்போது இந்த 5 மீட்டர் சேனலில் ஃப்ளோ ஆகிறதுக்கு எவ்வளோ டைம், இதுலேருந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ப்ளஸ் அவர் சோர்ஸ்லேருந்து இருந்து என்ட்ரி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், டைம் ஆஃப் என்ட்ரி ப்ளஸ் சேனல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. எஸ். அப்போது டைம் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். டைம் ஆஃப் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு டிபெண்டிங் அப்பான் தி சீப்பேஜ் வெலாசிட்டி, பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். லென்த் டிவைடட் பை விஎஸ். ஓகேங்களா? இப்போ டைம் ஆஃப் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு லென்த் டிவைடட் பை விஎஸ். இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீப்பேஜ் பர்மிபிலிட்டியில் படிச்சிருப்போம். சீப்பேஜ் அனாலிசிஸ் அண்ட் பர்மிபிலிட்டியில் சீப்பேஜ் அனாலிசிஸில் படிச்சிருப்போம் டீட்டெயிலாக. சரிங்களா? இப்போ சீப்பேஜ் வெலாசிட்டி விஎஸ் இஸ் ஈக்குவல் டு V/N. சீப்பேஜ் வெலாசிட்டி ஆல்வேஸ் மச் கிரேட்டர் தென் தி ஃப்ளோ வெலாசிட்டி பிகாஸ் ஆஃப் தி என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நாட் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். அப்போ டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி. சரிங்களா? ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி. அப்போ என்ன ரீசன் அப்படின்னா,
இப்போ இந்த டைம் நமக்கு ரெயின் நமக்கு வந்துருச்சுன்னா டைம் ஆஃப் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோ ஆக்கி விட்ரும். சரிங்களா? டைம் ஆஃப் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோ ஆக்கி விட்ரும். இதான் நமக்கு ரீசன். அதாவது டைம் ஆஃப் ஃபோர்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஸ்பீடு நமக்கு அதிகமாக இருக்கும். பட் இந்த டியூ டு இந்த ரெயினால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்லட்ஜ் வேஸ்ட் என்ட்ரி ஆகிறது லேட் ஆகும். இதான் நமக்கு ரீசன். ஓகே, டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி. இந்த கொஸ்டின்லாம் நம்ம கேட்டதில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷனா டைம் ஆஃப் என்ட்ரி ப்ளஸ் டைம் ஆஃப் சேனல் ஃப்ளோ ஆர் டைம் ஆஃப் என்ட்ரி ப்ளஸ் டைம் ஆஃப் ஃப்ளோ முடிஞ்சிருச்சு. அப்போ டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு KPA டிவைட் பை 36 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? KPA டிவைட் பை 36. இது சென்டிமீட்டர் ப்ரிசிபிடேஷன் சென்டிமீட்டர் பர் ஹவர்ஸ், ஏரியா வந்து ஹெக்டேர்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இது. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. ஓகே, இந்த எக் ஷேப்டு பைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு சர்க்குலர் பைப்பு. இந்த எக் ஷேப்டு பைப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ரீசன் என்ன, அப்போ இதனோட டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருக்குது, ஓகே, இந்த ஹார்ஸ் ஷூ ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். எக் ஷேப்டு பைப் அப்படின்னு சொல்கிறோம். எக் ஷேப் பைப் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ரேடியஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டயாமீட்டர் நம்ம சொல்லலாம். 2 டிஃப்ரெண்ட் டயாமீட்டர். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். சேம் அப்படியே எக் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ இந்த ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.25 இருக்கும் நமக்கு. சரிங்களா? அப்ராக்சிமேட்லி 1.25 or 1.3. The ratio between the larger diameter to the smaller diameter of the egg shape is 1.25 or 1.3. approximately 1.25. அக்யூரேட்டாக சொன்னால் 1.25 தான். அப்போ என்னுடைய ஹைட், ஓகேங்களா, இது டேரெக்டாக இது நம்ம டயாமீட்டர் நம்ம சொல்லிக்கலாம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி 1.25 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். யூஸ்டு ஃபார், எஸ், இப்போ என்னுடைய கேஸ் நம்ம பார்ப்போம். யூஸ்டு ஃபார் போத் கம்பைன்டு சிஸ்டம். ரெண்டு சிஸ்டமும் யூஸ் பண்ணக்கூடியதான் எக் ஷேப்டு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? கம்பைன்டு சிஸ்டம் மீன்ஸ் போத் ட்ரைனேஜ் வாட்டர், ஓகேங்களா, ப்ளஸ் ரெயின் வாட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல் சானிட்டரி ப்ளஸ் ரெயின் வாட்டர் சொல்லுங்கள். சானிட்டரி மீன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் டொமஸ்டிக் வேஸ்ட், ரெயின் வாட்டர் ஸ்டோம் வாட்டர் செப்பரேட்டாக நம்ம வந்துடும். இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதாவது கம்பைன் சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Q டிஸ்சார்ஜ் வந்து லெஸ் கம்பேர்ட் டு தி சர்க்குலர் பைப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ரீசனுக்காக அப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க? சரிங்களா? இது கம்பைன்டு சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகுது, அதனால் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எஸ், இதான் ரீசன். பெனிஃபிட் என்ன அப்படின்னா கம்பைன்டு சிஸ்டத்துக்கு யூஸ். அப்போ அதர் பைப்பு யூஸ் ஆகாதா? அதர் பைப்பு நம்ம யூஸ் ஆகும். பட் கம்பேர்ட் டு திஸ் ஒன் இஸ் a வெரி எக்கனாமிக்கல் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் வெரி எக்கனாமிக்கல். லேயிங் ஆஃப் என்ன சொல்கிறது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? மெயின்டெனன்ஸ் அண்ட் கிளீனிங் இஸ் ஈஸி பிகாஸ் இங்கே டயாமீட்டர் சின்னதாக இருக்குது. இப்போ சர்க்குலர் பைப் அப்படிங்கும்போது நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேனுவல் இஸ் த காமன். ஓகேங்களா? பட் கம்பேர்ட் டு திஸ் பைப் ஃப்ளஷ் அவுட் அண்ட் க்ளீன் அவுட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எக் பைப் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஒன். ஓகேங்களா? Q இஸ் லெஸ் கம்பேர்ட் டு தி சர்க்குலர் பைப் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்சார்ஜ் வந்து இது ஒரு மார்க் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த ரேஷியோ பிட்வீன் தி எக் ஷேப்டு பைப் டு சர்க்குலர் பைப் டிஸ்சார்ஜ் இஸ் 95%. அப்போ எக் ஷேப்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம சர்க்குலர் பைப் எவ்வளோ இருக்கும்? அதிகமாக இருக்கும். சரிங்களா? எஸ். இப்போ அடுத்து இதில் வந்து அதிகமாக கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எக் ஷேப்டு டிஸ்சார்ஜ் ரேஷியோ இஸ் 95%, ரேடியோஸ் ரேஷியோ இஸ் 1.25 or 1.3. இட் இஸ் யூஸ்டு ஃபார் கம்பைன்டு சிஸ்டம். அவ்வளோதான், 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் இந்த ஹார்ஸ் ஷூ. ஓகேங்களா? ஹார்ஸ் ஷூ அப்படின்னு என்னென்னா குதிரையோட கால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? கீழே வந்து பார்த்திங்கன்னா பாதம், அதனுடைய பாதம் மாதிரி இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ அதனுடைய பாதம் எப்படி இருக்கும்? பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓவல் ஷேப்பில் இந்த பக்கம் இருக்கும். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் நமக்கு இருக்கும். சரிங்களா? அதாவது இதே இந்த ஹெக்கை வந்து பாதி வெட்டின மாதிரி இருக்கும் நமக்கு. சரிங்களா? இந்த ஹார்ஸ் ஷூ லார்ஜ் சீவர் ட்ரங்க் அவுட்ஃபால் அண்ட் யூ ஷேப்டு கட் அப்படின்னு சொல்லி. யூ ஷேப்டு கட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹார்ஸ் ஷூவோடைய ஷேப் என்னென்னு கேட்டிருக்கோம். யூ ஷேப் கட் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோம். யூ ஷேப் கட் அண்டு ஓப்பன் டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ப்ரீகாஸ்ட் ஸ்லாப் ஆர் சம்திங் நம்ம வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே. எஸ். லார்ஜ் சீவர் வித் ட்ரங்க் அவுட்லெட் பைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ லார்ஜ் சீவர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம்? ட்ரங்க் அவுட்லெட் பைப்பு. அப்போது டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய பைப்பு. ஓகே. ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு நம்ம ட்ரங்க் அவுட்லெட் பைப் அப்படின்றது மெயின் ட்ரங்க் பைப் அப்படின்னு சொல்கிறோம். மெயின் பைப் அப்படின்றது நமக்கு இன்லெட்லேருந்து எடுத்துகிட்டு வருது. இதே மெயின் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவுட்லெட்டில் நம்ம போடுவோம். சரிங்களா? அந்த பைப்பு யூஸ் பண்ணுறதுனா லார்ஜ் சீவர் வித் ட்ரங்க் அவுட்லெட் பைப் யூ ஷேப் கட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓப்பன் வித் யூ ஷேப் கட். அப்போ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டது இந்த யூ ஷேப் கட் ஒரு கொஷின்ஸ். இதில் வந்து எக் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 95% கம்பைன் சிஸ்டம். அவ்வளோதான். இந்த 3 கொஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீவேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. சீவேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பேசிக் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம் சரிங்களா. அந்த பிஓடிலாம் என்னென்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டோம். அசிடிட்டி இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ஏரோபிக் டீகம்போஷன் என்ன, அனோரோபிக் டீகம்போஷன், கெமிக்கல், சிஓடி ப்ளஸ் அந்த குளுக்கோஸ் எப்படி டீகம்போஸ் ஆகும், ப்ளஸ் குளுக்கோஸ் எப்படி நமக்கு வந்து ஆக்சிஜனேற்றம் அடையுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் படிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, செகண்ட் ஸ்டேஜ் என்ன, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம் சரிங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஷின்ஸு. ஓகே, அடுத்து வந்தோம்னா ஆட்டோட்ரோப்ஸ்னு என்ன, ஹெட்டரோட்ரோப்ஸ்னு என்ன, அனபாலிஸ்னு என்ன, கெட்டபாலிஸ்னு என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த சீவேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் எஸ், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் சேம் ஆஸ் இட் இஸ். நம்ம அங்கே எப்படி படித்தோம், வாட்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி படித்தோம், ஸ்க்ரீனிங், அது வந்து சேம் அதே மாதிரி பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட்ற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்க்ரீனிங் படித்தோம், செடிமெண்டேஷன், மிக்சிங், ஃப்ளாக்குலேஷன், ஃபில்ட்ரேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வாட்டர்னு படித்தோம். சேம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஓகேங்களா. சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு அதனுடைய சாம்பிள் நேம் வந்து கிராப் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது ஃபார் டிசைன் அண்ட் டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா. இந்த கொஷின் வந்து டிஎன்பிசி தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த கொஷின் சரிங்களா. எஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸ், இது எல்லாமே கேட்ட கொஷின் தான், ஒன்று கூட கேட்காத கொஷின்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் கேரக்டரிஸ்டிக் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சீவேஜோடைய கேரக்டரிஸ்டிக் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக் சானிடரி இன்ஜினியரிங் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் பர்பஸில் டொமஸ்டிக் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சாச்சு. ஓகே, ஏர் பொல்யூஷன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீக்கில் இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் டாபிக் முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.